வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்ட் மேங்கோ ஐஸ்கிரீம் பண்றதுக்கான ஒரு பேஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க போறோம். இது ரெடியா இருந்தது அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச குவான்டிட்டியில ஐஸ்கிரீம் பண்ணிட முடியும். இன்கேஸ் உங்களுக்கு உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா ஒரு ஐஸ்கிரீம் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் கெஸ்ட் வராங்க, இமிடியேட்டா நீங்க சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணி உடனே சர்வ் பண்ணிடலாம். இந்த ஐஸ்கிரீமை ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்டவ் கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த மேங்கோ ஐஸ்கிரீம்க்கான பேஸை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துல நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி கூட நம்ம பார்த்துட முடியும். இந்த மாம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா எங்க தோப்புல விளைஞ்ச மாம்பழம், தானா பழுத்த மாம்பழம். நம்ம மருந்து எதுவும் போட்டு பழுக்க வைக்கல. இந்த நேரத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தானா மருந்து போடாம பழுத்த மாம்பழம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம கடையில வாங்குற மாம்பழம் எப்படி இருக்கும்? ஃபுல்லா அப்படியே எல்லோவா அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு இதுல முக்கி எடுத்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இது அப்படி இருக்காது. அங்கங்க கிரீன் கிரீனா இருக்கும், மஞ்சளா இருக்கும், அப்படி மாறி மாறி இருக்கும். இது இப்படி இருந்ததுன்னா இது வந்து நேச்சுரலா எந்த மருந்தும் சேர்க்காம பழுத்த மாம்பழம். நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி பழங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழமா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அது உடம்புக்கும் நல்லது. இப்போ மாம்பழத்தை நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். மாம்பழம் செலக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபர்மா இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி பழமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டா குழ குழன்னு போய் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. பாருங்க பர்ஃபெக்டா பழுத்திருக்கு. இந்த மாதிரி பழங்களா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃபுல்லா தோல் சீவியாச்சு. இப்போ ரஃபா சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி பெரிய பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாம்பழத்தையும் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஈஸியாக அந்த மாதிரி கட் பண்ணலாம். ரொம்ப பழுத்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது அப்படியே குழ குழன்னு ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்மாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க பீசஸ் நல்லா அப்படி கெட்டியாக கல் மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவு மாம்பழம் கட் பண்ணியாச்சு. ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப்பு மில்க் பவுடர் இது இதில் ஆட் பண்ணிடுவோம். 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மில்க் க்ரீம். நம்ம வெளியில மார்க்கெட்ல வந்து பேக் விற்கிது, அது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பால் காய்ச்சிரும் இல்லையா, அதுல ஏடு கட்டுது பாருங்களேன், அது ஒரு 3-4 நாள் நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சேர்ந்துடும். நான் அந்த மாதிரி சேர்த்து வச்ச பால் ஏடு தான் யூஸ் பண்றேன். இது வந்து 1 கப்பு. இதை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் ஃபைனா நல்லா அரைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா நம்ம இதுல இருந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அது எந்த இடத்துலையும் கட்டி இல்லாம நம்ம நல்லா அரைச்சிக்கணும். அதே நேரம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சுகரும் வந்து நல்லா கரையணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அது வந்து நான் இந்த கப்பில் எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம ஐஸ் ட்ரேல ஊற்றி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். மிக்சி ஜார்லேருந்து நம்ம இதில் டைரெக்டாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப சிந்தும் இல்லையா, அதனால இந்த கப்பில் நான் எடுத்துட்டு இருக்கேன். கியூபாக நம்ம இதை பண்ணிக்கணும். ஒவ்வொன்றிலையும் நம்ம அப்படி ஃபில் பண்ணிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன கப்ஸில் கூட நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த ஐஸ் ட்ரே ஃபுல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறத நான் கப்ஸில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி மாங்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. அது 1 இயர் வரைக்கும் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் மாம்பழம் இதே மாதிரி நல்லா கட் பண்ணி ஜிப்லாக் பவுச்சில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோம்னா 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போது ஐஸ்கிரீமுக்காக நான் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மாம்பழம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி 6 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாம்பழ பீசஸ், இதை நல்லா டைட்டாக ஒரு மூடியை போட்டு மூடிட்டு இப்போ மாம்பழத்தையும் இந்த ஐஸ் ட்ரேயும் ரெண்டையுமே வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6லேருந்து 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். நம்ம ஃப்ரீசரில் மாம்பழ பீசஸும் ஐஸ்கிரீம்கான பேஸும் வச்சுருந்தோம் இல்லையா, 8 ஹவர்ஸ் ஆயாச்சு. இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீசரில் வச்சதுனால நமக்கு மேங்கோ பீசஸ் ஹார்டாக இருக்கும். நமக்கு ஆக்சுவலாக இப்படி தான் வேணும். இதே நம்ம ஜிப்லாக்ல வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். 2 பேருக்கு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக மேங்கோ பீசஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். மிச்சம் இருக்கு இல்லையா, இது திரும்பி உடனே நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து அளவு எதுவும் கிடையாது, நமக்கு தேவையான அளவு எடுத்துக்க வேண்டியதுதான். இதுலேருந்து இந்த ஐஸ்கிரீம் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நமக்கு எத்தனை க்யூப்ஸ் வேணுமோ எடுத்து போட்டுக்கணும்.
இது வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால நான் இப்போ இதுலேருந்து ஒரு 12 கியூப் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. பர்ஃபெக்டாக ஐஸ்கிரீம் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சர்விங்க்கு எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா ஹார்டாக வேணும் அப்படின்னா இதை திரும்ப ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சோன்னா ஹார்ட் ஆகிடும். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து இந்த க்ரீமி ஐஸ்கிரீம் தானே விரும்புகிறாங்க இல்லையா, அதனால இப்படியே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நம்ம இப்படியேவும் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய மேங்கோ ஐஸ்கிரீம் சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். அருமையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்தீங்க, ஜஸ்ட் மிக்சியில் அரைச்சி எடுத்ததுமே ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். மாம்பழத்தை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்ததுமே நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடணும். மாம்பழத்தை திரும்ப ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அதே நேரம் நம்ம அந்த பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்ததுமே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடணும். அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஹார்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்காது. திரும்பவும் நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்ஸ்டண்ட்டாக சர்வ் பண்ணணும்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி உடனே நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம நட்ஸ் நிறைய போட்டுக்கலாம். இல்லை மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறோம் அப்படின்னா மாம்பழத்தை நல்லா பொடி பொடியாக ஃப்ரெஷ்ஷானதை கட் பண்ணி இது மேலே சின்ன சின்ன பீசஸாக போடும்போது ஐஸ்கிரீமோட சேர்ந்து சின்ன சின்ன அந்த மாம்பழ பீசஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா பல்காக நிறைய ஐஸ்கிரீம் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு அதை எப்படிடா காலி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற வேலையே கிடையாது. பேஸ் ரெடியாக இருக்கும், பழம் ரெடியாக இருக்கும். எப்போ உங்களுக்கு சாப்பிடணுமோ ஒரு ஐஸ்கிரீம், 2 ஐஸ்கிரீம், 10 ஐஸ்கிரீம் எத்தனை வேணாலும் நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நான் 2 பேருக்கான ஐஸ்கிரீம் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். மிச்சம் எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். திரும்ப எப்போ வேணுமோ நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.